எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்க பத்திய குறிப்பு பார்க்க போறோம். 12 ராசிக்கும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போறோம். ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை இன்று 19/8/2026. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிய நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. வடக்கு திசை போகும்போது கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சப்தமி திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 10 மணி 24 நிமிடம் வரை. பின்பு விஷாக நட்சத்திரம். யோகம் பிராமிய நாம யோகம். கரணம் வணிசை கரணம். சந்திராசிரமம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10 மணி 24 நிமிடம். பின்பு ரேவதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், துலா ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கங்க. உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் காரியம் வெற்றி அடையும். திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு வந்து போகணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு கட்டணும், கொடுத்த பணம் வரணும். இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மனதில் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு தான் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா நிச்சயமாக 100 நாளில் வந்து நடக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கையில் வந்து எழுதுங்க. இப்படி வந்து எழுதலாம், இந்த பொசிஷன்லையும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? எது உங்களுக்கு வாட்டமாக இருந்தோ அது மாதிரி நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களோட காரியங்கள் வந்து வெற்றி அடையும். 100 நாள் தான் டைம், அதுக்குள்ளார நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 9393. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 8080. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 1010. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 0404. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 5151. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 5454. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7272. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 4141. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7979. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7474. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா, கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குருக்காணிக்கு வாங்கிட்டு தான் எடுத்து தரப்படும். இன்னைக்கு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆவணி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் வந்து சனி பகவான் 3ஆம் இடத்துல வந்து மீன வீட்டில் வந்து இருக்கிறாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கே தான்.
இப்போ வக்கரத்தில் வந்து இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் 2வது தடவை தான் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து வரும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்குபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வாங்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் அனைத்து விதமான நன்மையும் நடக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். இதை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் தடை வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. டிகிரி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. அடுத்தது குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிற அமைப்பு. வருமானம், குடும்பம் எப்படி இருக்கும்? 2ஆம் அதிபதி சனி பகவான் தான். அவர் 3ல வந்து பயணம் செய்கிறார். இந்த 2ஆம் இடத்தை வந்து சூரியன், கேது வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நீங்கள் வந்து சாபம் கொடுக்கக்கூடாது. மகர ராசியில் பிறந்தவங்க சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வந்து தேவையே வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோட ஒருவருக்கொருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய காலங்கள். அதேமாரி குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாரேனும் ஒருத்தவங்களுக்கு வந்து பேர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து யோகம் வந்து உண்டு. அடுத்தது வந்து இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனாரை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். அங்கே சனி பகவான் இருக்கிறாரு. அந்த இடத்த சுக்கிரன் வந்து பார்வை செய்கிறாங்க. ஓகேங்களா? குருவும் பார்க்குறாங்க. அப்போ ரொம்ப சிறப்பான அமைப்பு தான் உண்டு. உங்கள் தம்பி தங்கச்சிக்கு வெளிநாட்டு தொடர்புகள் வந்து தேடி வரும். ஓகேங்களா? அல்லது நண்பர்களோட உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் உங்கள் தம்பி தங்கச்சி அல்லது மாமனார் வந்து அதிக நாட்டமாக இருப்பாங்க. மறைமுகமான சொத்துக்கள் வந்து கிடைக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது. ஓகேங்களா? கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது கடல் ஓரங்கள் திருச்செந்தூர் போகிறது, கன்னியாகுமரி போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களோட தம்பி தங்கச்சி அல்லது மாமனாருக்கு கிடைக்கும். அடுத்தது 4ஆம் இடம் வந்து தாயை குறிக்கக்கூடியது. அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. 4ஆம் இடத்தை சந்திரனோட பார்வை வந்து படுது. ஓகேங்களா? ப்ளஸ் ராகுவோட பார்வை உண்டு. உங்களோட அம்மாவுக்கு, மகர ராசியில் பிறந்தவங்களோட தாய்க்கு வந்து சின்னதாக கால், பாதம் சம்பந்தப்பட்ட வலி அல்லது ஏதாவது ஒரு ட்ரபிள் அந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா? நீண்ட தூரம் பயணங்கள் போகிறதுக்குடைய வாய்ப்புகள் வந்து உண்டு. சில பேர் கிரிவலம் போகிறேன்னு சொல்லி நடப்பாங்க. அதனால கூட இந்த பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து வரலாம். வீடு வாகனம் வந்து அமையும் அவங்களுக்கு. அவங்க தன் கூட பிறந்த சகோதர சகோதரி, அதாவது உங்கள் அம்மா உங்களோட சித்தியோ மாமா மேலோ ரொம்ப பாசமாக அன்பாவோட இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த மகரம் ராசியில் பிறந்தவங்களோட தாய்க்கு ஆவணி மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான செய்திகள், நல்ல செய்திகள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும். வீடு வாகனம் மகர ராசி வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 5ஆம் இடம் குழந்தை. அவர் 9ல் நீசம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களும் வந்து சினிமா, பொழுதுபோக்கு விஷயங்கள் இதில் வந்து அதிக நாட்டம் அல்லது விளையாட்டு மேலே ரொம்ப ஆர்வம் இதெல்லாம் வரும். ஒரு சில குழந்தைகள் டீனேஜ் வயசில் இருக்காங்கன்னா காதல் அப்படிங்கிற அமைப்பில் வந்து மாட்டிக்குவாங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்களோட பேச்சிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். காரணமே இல்லாமல் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகளும் அவங்களுக்கு வந்து ஏற்படும். புதுசாக திருமணமானவங்களுக்கு அல்லது ஏற்கனவே திருமணம் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு வந்து ஒரு நல்வழி வந்து கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, ரொம்ப 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 நிதானம் வந்து தேவை. பேச்சில் வந்து ரொம்ப 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 கவனம் வேண்டும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் எந்த விஷயம் பேசினாலும் அடுத்தவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற அமைப்பில் தான் வந்து பேசுவீங்க அரசியலில் இருக்கிறவங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எச்சரிக்கையாக எடுக்கணும். 2 பிளான் வச்சுக்கணும். ஏன்னா ஒன்று வந்து கண்டிப்பாக மைனஸ் ஆகும். இன்னொரு பிளான் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் அரசியலில் இருக்கவங்க 2 பிளான் எப்போதும் கையில் வச்சுங்க. இதோட தொடர்ச்சி வேலை, திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை பற்றி நம்ம நாளைக்கு நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.